திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு, அவர் அருளிய திருப்பதிகங்கள் மூலமா நம்ம சிந்திச்சுட்டு வரோம். அதுல தில்லையில நம்பியாரூரார் நடராஜ பெருமானை வணங்கி அடுத்து திருக்கருப்பரியூர் வராரு. அங்கே இறைவனை தொழுது திரு பழமன்னி படிக்கரை என்று சொல்லக்கூடிய தலத்துக்கு வராரு. அதை ஏயர்கோன் கலிக்காமர புராணத்துல சேக்கிழார் பெருமான் காமிக்கிறாரு. கண்ணுதலார் விரும்பும் கருப்பரியலூரை கைதொழுது நீங்கிப் போய் கயல்கள் பாயும் மன்னி வளம் படிக்கரையை நன்னி அங்கு மாதொரு பாகத்தவர் தாழ் வணங்கி போற்றினார் என்று சொல்றாரு. இந்த தலம் எங்க இருக்கு அப்படின்னா, சோழ நாட்டு வடகரை தலத்துல ஒரு தலமா சொல்லப்படுது. தலத்துக்கு இப்ப இலுப்பை பட்டு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இலுப்பை அப்படிங்கிறது அங்கே தலம் மரங்கள் இலுப்பை இருக்கு, அதனால அந்த பேர் வந்திருக்கு. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் திருப்பனந்தாள் போற சாலையில இளந்தோப்பு வாழப்புத்தூர் அப்படிங்கிற ஊர் இருக்கு. அதை தாண்டினா மணல்மேடுன்னு ஒரு ஊர் வரும். அதை தாண்டி போகும்போது பாப்பாக்குடி, அந்த பாப்பாக்குடிய தலத்தை அடுத்து இருக்கக்கூடிய தலம் இது. அங்க இறைவர் திருநீலகண்டேஸ்வரர், முத்தீஸ்வரர், பரமேஸ்வரர், மகதீஸ்வரர், படிக்கரைநாதர் என்று அழைக்கப்படுறாரு. இறைவி அமிர்த கரவள்ளி, மங்களன் நாயகி என்றும் தலமரம் இலுப்பை மரமா இருக்கு. தீர்த்தம் பிரம்ம தீர்த்தமும் அமிர்த தீர்த்தம் என்று சொல்லப்படுது. சுந்தர பெருமான் பாடிய பாடல் மட்டும்தான் இந்த தலத்துக்கு இருக்கு. இந்த தலத்துல மன்னி ஆறு, மன்னி ஆறு ஓடி இருக்கு. அதனால பழமன்னி படிக்கரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. இலுப்பை மரம் நிறைய இருந்ததுனால இந்த தலத்துக்கு அந்த காலத்துல இலுப்பை பட்டு அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இறைவன் விஷத்தை அருந்திய பொழுது, அந்த பார்க்கடல கடைந்து வந்த விஷத்தை இறைவன் அருந்திய பொழுது உமாதேவி தன்னோட கரத்தால அவருடைய கழுத்தை பரிசித்த தலம் என்று சொல்லப்படுது. பாண்டவர்கள் சித்ரா பௌர்ணமி நாள்ல இங்க பஞ்சலிங்கங்களையும் வழிபட்டதாக வரலாறு சொல்லுது. பிரம்மனும் மாந்ததாவும் நலனும் கூட இங்க வழிபட்டிருக்காங்க. தர்மர் வழிபட்ட பெருமானுக்கு நீலகண்டேஸ்வரர் என்றும், வீமன் வழிபட்ட பெருமானுக்கு மகதீஸ்வரர் என்றும், அர்ஜுனன் வழிபட்டது படிக்கரைநாதர் என்றும், நகுலன் வழிபட்டது பரமேஸ்வரர், சகாதேவன் வழிபட்டது முத்தீஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டிருக்கு. திரௌபதி வழிபட்டது வலம்புரி விநாயகர். இந்த பிரகாரத்துல பீமனும் நகுலன் பூஜித்த லிங்கங்களும் திரௌபதி வழிபட்ட அந்த வலம்புரி விநாயகரும் இருக்காங்க. இந்த தலத்துக்கு மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் தல புராணம் எழுதியிருக்காரு. 7ஆம் திருமுறையில 22வது பதிகமா இருக்கு, திரு பழமன்னி படிக்கரை. இது ராகம் நட்டராகத்துல இருக்கு. இப்ப பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். முன்னவன் எங்கள் பிரான் முதல் காண்பரிதாய பிரான், சென்னியில் எங்கள் பிரான் திருநீலமிடற்றெம்பிரான், மன்னிய எங்கள் பிரான் மறை 4 கல்லால் நிழல் கீழ், பண்ணிய எங்கள் பிரான் பல மன்னி படிக்கரையே. முன்னவன் எல்லாருக்கும் முன்னாடி தோன்றின பெருமான், அவனுக்கு தோற்றமும் இறுதி இல்லாத ஆதி அந்தம் இல்லாத பெருமான். நம்ம திருமுறைகளை நிறைய இடத்துல பார்க்கலாம். முன்னவன்கான் மூவனுக்கும் முதலானவன்கான் என்றும், முன்னோன்கான் முழுதோன்கான், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளை, இப்படி நிறைய இடத்துல இறைவன் அவனுக்கு தோற்றத்தை பத்தி சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு முன்னாடி தோன்றவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாருக்கும் முன்னே உள்ளவன், தனக்கு முன்னாடி இன்னொரு பொருள், அவருக்கு முன்னாடி எந்த பொருள் இல்லாதவனும், அவன் வியாபகமான பொருள், அவனை விட்டு விலகி வேற எந்த பொருளுமே இருக்காது. அப்படியே எல்லாத்துக்கும் தலையாக இருக்க பெருமான் கண்டத்தில் நீலகண்டனா இருக்கான். இப்படி அவனுடைய பெருமையெல்லாம் சொல்லி 4 வேதங்களையும் கல்லால மலர் நிழல்ல இருந்து அருளிய பெருமான் அவர் திரு பழமன்னி படிக்கரையில இருக்கக்கூடிய பெருமான் சொல்லி இந்த பாட்டுல சொல்றாரு. அண்ட கபாலம் சென்னி அடிமேலர் இட்டு நல்ல தொண்டங்கு அடிபரவி
தொழுதேத்தி நின்றாடும் இடம் வெண்திங்கள் வெண்மழுவன் விரையார் கதிர் மூயிலைய பண்டங்கன் மேய இடம் பல மன்னி படிக்கரையே. தலைமாலை அணிந்த அந்த பெருமானுடைய திருவடியில தொண்டர்கள்லாம் தொழுது அடிபரவி நிற்கிறாங்க. அங்க அவரு வெண்திங்கள் வெண்மழுவன் அப்படிதெல்லாம் தன்னுடைய சூளம் இதெல்லாம் தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு பாண்டாரங்கம் என்ற கூத்த ஆடக்கூடிய பெருமான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு காமிக்குது. ஆடுமின் அன்புடையே அடி காட்பட்ட தூளி கொண்டு சூடுமின் தொண்டர் உள்ளி உமரோடமர் சூழ வந்து வாடும் இவ்வாழ்க்கை தன்னை வருந்தாமல் திருந்த சென்று பாடுமின் பத்தருள்ளி பல மன்னி படிக்கரையே. எல்லாரும் இறைவனை ஆடி பாடி தொழுதல் வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுதலையே புரிந்தான் அவை அந்தர மூயையிலும் கெடுதலையே புரிந்தான் கிளரும் சிலை நாணியில் போல் நடுதலையே புரிந்தான் நரி கான்றியிட்ட எச்சில் வெள்ளை படுதலையே புரிந்தான் பல மன்னி படிக்கரையே. இந்த உலகத்தை ஒரு காலத்துல முற்றொழிப்பு செய்யக்கூடிய பெருமான் வானத்துல இருந்த மும்மதில்களையும் ஒரே நான்ல அம்பு விட்டு எரிஞ்சவர். இப்படி நரி உமிழ்ந்த அந்த வெண்தலைய விரும்பி கையில ஏந்தி இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் காமிக்குது. இப்படி நிறைய பாடல்கள் இருக்கு. நம்ம பாடி இறைவனுடைய அருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.